இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல வேலையை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய விலை பெற்ற நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஒரு வார காலம் இந்த இடத்துல வந்து ஒரு அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த இடத்துல கடந்து வந்தேன். ஆனால் என்னை அதிகமாக நேசிக்கிற என்று ராஜபதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஊழியத்தை கைகளிலே கொடுத்து தேவனாகிய கர்த்தர் செய்யும்படியான ஒரு திட்டத்தை தந்திருந்தாலும் யாரை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து இந்த 2வது நாள் இந்த ஆசீர்வாத கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்காக நல்ல ஒரு வாய்ப்பை தந்து அன்பு தேவ மனிதருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எங்களையும் ஊழியங்களையும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவ மனிதர் ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஊழியத்தையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தில் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. விசேஷமாய் என்னை அதிகமாய் நேசித்து நான் வந்ததிலிருந்து இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிற அத்தனை எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ராஜபதருடைய குடும்பத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல அப்புபதருடைய குடும்பத்துக்காக, நம்முடைய கோபிபதருடைய குடும்பத்துக்காக, இன்னும் என்னோடு இணைந்து நின்ற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலும் உங்கள் ஊழியங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் அவர் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கண்களை மூடி நாம் தெய்வ சமூகத்திலே நாம் செபிக்கலாம். ஆண்டவர் பேசும்படியாக அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் கடந்து வரட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய கைகளை தந்திருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு முன்பாகி கொண்டு வரும்படியாக எல்லார் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். வானாதி வானங்களுக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, உம்முடைய மகா பிரசன்னத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீ தந்து உம்முடைய நாமத்தை இந்த நல்ல நேரத்தில் நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம். இந்த 2வது நாள் ஆசீர்வாத கூட்டத்தின் ஆண்டவரே உன்னதமான இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய மகிமையான உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை எங்களுக்கு அனுப்பி உம்முடைய விடுதலைகளை கர்த்தாவே நீர் அனுப்ப வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படும் ஆண்டவரை ஆசீர்வாத கூட்டத்தில் வந்துட்டு ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு கடந்து போய்விடக் கூடாது. உம்முடைய ஆசீர்வாதத்தை அன்பு பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் அந்த வார்த்தைகள் எங்களுக்கு மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசை, ஜெபம் தொடங்குவதற்கு முன்பாக ஒவ்வொருவருக்காய் தனித்தனியா ஜெபம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனா எல்லாருக்கும் ஜெபம் பண்ண எப்படி பார்த்தா 2021 முடிஞ்சிடும். அதனால தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நான் கடந்து போவதற்காய் வருகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை ஒருவர் தியானத்துக்கு நேராக லூக்கா 10ஆம் அதிகாரம் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். போதும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்தவ ஜீவிதம். கிறிஸ்தவ ஜீவிதத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில மனிதர்களையும் சில ஸ்திரீகளையும் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து அந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாய் பேசுவதற்காக ஆண்டவர் தந்ததை உங்களுக்கு முன்பாக சொல்வதற்காக விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்தவ ஜீவிதத்திலே உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. எங்க உட்காரணும்? தேவனுடைய பாதத்திலே நாம் உட்காருகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர் என்று சொல்வார்கள், கிறிஸ்தவ ஜீவிதம் என்று சொல்வார்கள். ஆனால் தேவனுடைய பாதத்திலே இல்லாதபடிக்கு, தேவ சமூகத்திலே இல்லாதபடிக்கு தூரமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 காரியங்களை சொல்ல வேண்டும். நேற்றைக்காவது செல்போன், நேற்றைக்கு பிரதருடைய வாட்சி வாங்கி வச்சிருந்தேன், இன்னைக்கு நான் வாட்சி வாங்கி வைக்கல. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆனால் சரியான நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது காரியம், இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற நேரத்தில் தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எங்கே உட்கார வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.
பாருங்க, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அருமையாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதே போல தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதுமே ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 9ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நேரம் உண்டு. வேத பண்டிகைகள் சொல்லுகிறார்கள் மாலை 3 மணி என்று சொல்லுகிறார்கள். அதுல 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஒன்று ஆபிரகாம் 1ஆம் நேரம் என்றும், 2வது நேரம் ஈசாக் என்றும், 3வது நேரம் யாக்கோபு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யூதர்கள் கடைபிடித்தபடினாலே அவர்கள் 3 மணிக்குள்ளாயிலும் தேவ சமூகத்திலே காத்திருப்பார்களாம். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் செலவுகளை செய்துதான் ஆக வேண்டும். அதுல முதல் காரியம் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே குறைந்தது ஒரு 3 மணிக்கு ஆயிரம் தேவ சமூகத்திலே நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே இருக்க வேண்டும். எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? 24 மணிக்கூர் என் கைகளில் இருக்கிறது. அந்த 24 மணிக்கூருக்கும் நான் ஷெட்யூல் போட்டா எனக்கு நேரமே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ ஜீவிதம் இல்லை. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ ஜீவிதத்திலே நாம் இருக்க வேண்டிய காரியம் அதுதான். முதலாவது காரியம் இயேசுவுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். 2வது காரியம் இயேசுவுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய பாதத்துல 3 மணிக்கூர் இருந்துட்டு சும்மா வரும்படியாய் அல்ல, அந்த 3 மணிக்கூரும் தேவனுடைய சமூகத்திலே ஏதாயிலும் ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதா, ஏதாயிலும் ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிடைக்காது என்று சொல்லி ஏங்குகிற ஒரு இருதயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென். எனக்கு ஊழிய வேண்டாம் சொல்லி 3 நாட்கள் தொடர்ந்து 3 நாட்கள் உபவாசம் இருந்தேன். ஆரம்ப நாட்களிலே அந்த உபவாசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆண்டவர் என் கூட பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராய தேவ சமூகத்திலே நான் ஊழிய வேண்டாம் என்று இருந்தாலும் தேவன் கூட பேச வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகம் எனக்குள்ள இருந்தது. அந்த காலகட்டங்களிலே 3வது நாள் கடைசி நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே தான் என்னோடு கூட கர்த்தர் பேசினார். அவருடைய பாதத்திலே 3 நாட்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்னுடைய படிப்பு ஒரு 10ஆம் வகுப்பாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் தெளிவாக என்னோடு கூட பேசினார். ஒரு டாக்டரால முடியாததை உன்னை கொண்டு செய்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்கிறது? மரியாள் தேவ சமூகத்திலே ஒரு நல்ல ஜீவிதத்திலே இருந்தார். அந்த நல்ல ஜீவிதம் சமையல் பண்ணுகிறது அல்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல, தேவ சமூகத்திலே பாதத்திலே காத்திருந்து, அந்த காத்திருந்த மட்டும் அல்ல, அவள் எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தாள் என்று சொன்னால், இயேசுவுடைய வார்த்தையை கேட்க மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் முன்னுரிமை கொடுத்த ஒரு பாத்திரமா இருந்தாள். ஒரு கையை தட்டிடுங்களே. எத்தனை மரியாதைகள் இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட பாத்திரமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எப்பொழுதுமே தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆமென். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க தேவ சமூகத்திலே எண்ணெய் நாள் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, சத்துருவுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். காரணம் என்ன சொன்னால், தேவ பாதத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்க அவருடைய சத்தத்தை கேட்கிறோம் என்று, அவரோடு கூட பேசுகிறோம் என்று, அவரும் நம்மளோடு கூட பேசுகிறார். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். நம்ம பார்க்கும் பொழுது யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் ரோட்டோரமாய் போய் கொண்டே இருக்கிறான். அவன் புலம்பிட்டே போறான். அவன் என்ன பேசுறான், எப்படி பேசுகிறான்னு தெரியவே இல்லை. அவன் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்ன, ரோட்ல பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பாத்திரமாய் இருக்கிற நீங்கள் தேவ பாதத்திலே இருந்தால் உங்களை பைத்தியமாய் அல்ல, தேவன் ஞானியாய் உங்களை வைப்பார். ஞானியாய் மட்டும் அல்ல, தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இருந்தால் தேவனுடைய கனமும் தேவனுடைய நன்மைகளும் பெரிதாக விழும். ஆமென். முதலாவது காரியத்தை சொல்லுகிறேன், கிறிஸ்தவ ஜீவிதத்திலே உட்கார்தல் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஆமென். கண்ட இடத்திலெல்லாம் போய் உட்கார முடியாது, ஆனா தேவ சமூகத்திலே உட்கார்ந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இந்த வருஷம் ஆசீர்வாதத்துக்கு நான் சும்மா உங்களை சொல்றேன், நீங்க தேவ பாதத்தில் காத்திருந்தா போதும், ஜெபத்திலிருந்து வெளியே வரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்
ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் மரியாளா இருக்க வேண்டும். ஆமென். உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மரியாளுக்குள்ளே கிறிஸ்தவ ஜீவிதம் இருந்தது. ஆமென். உட்கார்தல் பெருசல்ல, ஆனா உட்காருகிற நம்ம எங்க உட்காருகிறோம் ஒரு பக்கம் இருக்கணும். எப்படி உட்காருகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே இருக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு 11ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். மத்தேயு 11 அதனுடைய 29ஆம் வசனம். இருக்கிறேன் போதும். அல்லேலூயா. வேதம் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை சொல்லப்படுகிறதா உங்களுக்கு சொல்கிறேன். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே அவருடைய பாதத்திலே கற்றுக்கொள்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அழைப்பை பெற்ற நாம் தேவ சமூகத்திலே அந்த அழைப்போடு கூட இருக்கிற நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். ஆமென். கற்றுக்கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்திலே வேதம் சொல்கிறது, அவர் இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர். ஆமென். பாருங்க, வருத்தப்பட்டு பாருங்க, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே போகிறோமா? ஆண்டவரோடு கூட இணைந்து நிற்கிறோமா? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் அவருடைய பாதத்தில் நிற்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்ம எப்பொழுதுமே உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. ஆமென். ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனை பிரகாசிக்க பண்ணுவதற்கு அவருடைய பாதத்திலே காத்திருந்தால் போதும். ஆமென். உண்மையாகவே ஜெப ஜீவிதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அதிக நேரம் தேவனோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் தேசத்திலே நிச்சயமாய் கனப்படுத்துவார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது காரியத்துக்கு நேராக இன்னும் சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய பாதத்திலே இருக்க விரும்புகிறார். எல்லாரும் தேவனுடைய பாதத்திலே நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இருக்கிற நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறது நல்லதுதான். ஆனா இப்ப மட்டுமல்ல உட்கார்தல், எப்போதே தேவனுடைய சமூகத்திலே உட்கார வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம டிவிக்கு முன்பாக 7 மணியிலிருந்து 9 மணியோ 10 மணி வரைக்கும் ஜனங்கள் இருப்பார்கள். நான் போகிற இடத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தெருவினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் டிவி சவுண்ட் கேட்கும். அதுல ஒருத்தர் அல்ல, 2 பேர் இல்ல, கணவன் மனைவி பிள்ளைங்க, மாமனார் மாமியார், அங்க இருக்கிற பேர பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களை கூட இருத்தி வச்சிருக்கிறாங்க. பார்க்கும்போது எல்லா வீடும் திறந்துதான் இருக்கும். கதவெல்லாம் பூட்ட மாட்டாங்க. நாடகம் பார்க்கிறோம் அப்படி சொல்லி பூட்டெல்லாம் மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க சொல்ல, எங்க காத்திருக்கிறாங்க? அந்த டிவிக்கு முன்பாக காத்திருக்கிறார்கள். அந்த டிவி ஏதாவது 2 லட்சம் ரூபாய் கொடுக்குமா? பாதி பேர் தெரியாம வந்துச்சு அப்படி பாக்குறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 மணிக்கு தேவனுடைய பாதத்தில் நீங்க காத்திருக்க முடியல. ஆனா 3 மணிக்கு ஒரு படத்தை பார்ப்பதற்கோ இல்ல ஏதோ ஒரு சம்பவத்தை பார்ப்பதற்கோ மணிக்கூறுகளுக்காய் காத்திருக்கிறோம். செல்போன்ல எவ்வளவு நேரம் பார்த்தீங்க சொன்னா 4 மணிக்கூர் 5 மணிக்கூர் செல்ல முன்னாடி வச்சு பார்த்துட்டு கண்ணுக்கு கேடுபத சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம், நீ தேவனுடைய பாதத்திலே உட்கார வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை, உட்காருகிற நேரத்தில் சரீரத்திலே சுகத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது வருகிற ஆசீர்வாதம் என்ன? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருகிறது சொன்னால், முதலாவது சரீர சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். இருப்பதற்கு பலன் வேணும். அப்படிதானே? தேவனுடைய பாதத்திலே பலன் வேணும். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது நாங்க ஆரம்ப ஊழியத்துக்கு முன்பாக வருவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு 4 சோப் திரைப்படத்துக்கு போவேன். காலையில, மத்தியானம், சாயங்காலம், நைட்டு, இப்படி 4 விதமா 4 தியேட்டருக்குள்ளாகவே இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா தியேட்டர்ல இருந்து முதல் ஷோக்கு எழுதி விட்டுருவாங்க, 2 டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப 4 ஷோக்குமே டிக்கெட் எடுத்து மறுபடி போவோம். 3 3 6 6 12 மணிக்கு எங்க இருப்போம்? அநேக தியேட்டர்ல இருக்கீங்க போல இருக்கு. அல்லேலூயா. சரி இருக்கட்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நான் ஒரு சொல்லுகிற ஒரு காரியம், 12 மணிக்கு அந்த நாட்களிலே உலகத்துக்காக செலவிட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கோ பல மணிக்கூர் பல நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம்.
அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்காரும் பொழுது உங்கள் விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு உண்டாகும். ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நேராய், உங்கள் தனிப்பட்ட ஜீவிதத்துக்கு நேராய், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்ப ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பைபிள் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைய உண்டு. ஆனாலும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது அன்றன்றுள்ள ஆகாரம் எல்லாம் உங்களுக்கு கைகளிலே கிடைக்கும். எனக்கு வேண்டாம் பாஸ்டர் பாக்குறீங்களா? இந்த வருஷம் 365 நாள் நான் சாப்பிடாம இருப்பேன் பாக்குறீங்களா? ஆனால் ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நீங்க இங்க பாருங்க, நான் இன்னைக்கு கதாநாயகன் தான் என்ன பார்த்திருங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி சொல்கிறேன். ஆண்டவருடைய பாத்திரமாய் இருக்கிற நீங்கள் அன்றன்றுள்ள ஆதாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். அப்போ நீங்க தேவ சமூகத்திலே உட்கார உட்கார உங்கள் வாழ்க்கையிலே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற நாட்களை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அடுத்ததாக வேணும் சொல்கிறது, நீங்க உட்காரும் பொழுது மரியாளுக்கு அல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதங்கள் நடக்கும். நேற்றைய தினத்துல எனக்கு ஒரு நல்ல ஆசை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு வியாதிஸ்தரை சுகமாக்கிறீனா எனக்கு தெரியாது, ஆனா ஒரு வார்த்தையை நீங்க சொல்லலையே ஆண்டவரே சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்தது. கடைசி ஜெபத்தினாலும் யாருக்காக ஏதாவது ஒரு வியாதி மாறாதா என்று சொல்கிற ஒரு எண்ணம் என்னுடைய சிரசில் இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லாததுனால ஒண்ணுமே சொல்லல. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடந்து விட்டது, இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு விடுதலை தந்து விட்டார், உங்கள் காரியத்தில் நன்மைகளும் உயர்வுகளும் உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. கைவலி இருக்கிறவங்க கையை தூக்கி பாருங்க, இன்னைக்கு சுகமாகிவிட்டது. கால் வலியா இருக்கிற காலை தூக்கிறாருங்க, வேண்டாம், தேவ பலம் உங்கள் சிரசுடன் உண்டாகிவிட்டது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு தான் இந்த 2021 உங்கள் சரீரத்தில் வியாதிகள் இருக்காதபடி தேவன் பலம் தந்து உங்களை உணர்த்துகிறார். இந்த 2021 உங்கள் ஆசீர்வாதத்தின் கூட்டம் உங்களை பலப்படுத்துகிற ஒரு கூட்டமாக மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தின் கூட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. நாளை அல்ல, நேற்றுக்கு தினத்தை தொடங்க ஆரம்பித்து விட்டது. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மழையை சொல்லப்படும்படியாக ஒரு உங்கள் ஆசீர்வாதத்தின் திறவுகளை உங்கள் கையிலே தரபடி அவர் திறந்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. உங்க அக்கவுண்ட்ல பணம் எல்லாம் பெருக போகுது. ஆமென் சொல்லுங்க. உங்க கைகளில் நன்மைகள் பெருக போகுது. ஆமென் சொல்லுங்க. உங்க பரிசுல பணங்கள் பெருக போகுது. ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலிருந்து தேவன் உங்களை உட்கார்ந்திருக்கிற உங்களை அமர்ந்திருக்கிற உங்களை தேவன் தேசத்திலே கனப்படுத்த போகிறார். தேவன் உயர்த்த போகிறார். எந்த தேவைகளுக்கு இங்க வந்தீங்களோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய உட்கார்ந்து அவர் விரும்புகிற காரியம் இந்த வருஷம், நீ என் பாதத்தில் உட்கார்ந்தா போதும், நான் உனக்கு எல்லாம் தருவேன். ஆமென். இரண்டாவது காரியம், நில்லுங்கள். கிறிஸ்தவ ஜீவிதத்திலே முதலாவது காரியம் உட்கார்ந்து, இரண்டாவது காரியம் நிக்கணுமா? நிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர், அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளை செவிக்கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிப்பட்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. சரி, போதும். இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனமும் அந்த அப்போஸ்தலரை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பயங்கரமான அபிஷேகம் கடந்து வருகிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் நல்ல ஜீவிதத்துக்காக நிற்க வேண்டுமா? ஆமென். பைபிள் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். அருமையான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரையிலும் உட்காராதவர்கள் இப்பொழுது நிற்கிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும் பொழுது நாம் உட்கார முடியாது. ஏன் அப்படி சொன்னால், ஒரு நிரம்பி வருகிற ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது நாம் நிற்கிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிற்க பண்ணுகிறார். ஆமென். நிற்கப்படுகிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவிதத்தில் நம்ம நிக்கணுமா? ஆமென்.
நில்லுங்கள். அப்படி சொன்ன பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்கு நேராக நம்ம நிற்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது 11 சீசர்கள் இருக்கிறார்கள். அந்த 11 சீசர்களோடு கூட பேதுரு ஒரு மனிதன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேச ஆரம்பிக்கும் பொழுதும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அதுக்கு கூட 11 சீசர்களும் எழும்புகிறார்கள். அவர்களுக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று அபிஷேகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்போம் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சத்தியத்துக்கு சாட்சியாக நம்ம நிற்க முடியும். ஆமென். நம்ம எப்படி எல்லாம் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, சத்தியத்துக்கு சாட்சியா நிற்க வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக ஆவிக்குரிய யுத்தத்துக்காக நம்ம நிற்க வேண்டுமா? ஆமென். நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் வேற யாருக்குமே கிடையாது. ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனைகளும் போராட்டமும் அதிகம். ஆனா அதுல கூட நம்ம நிக்கணும். ஆமென். இல்லையா? சொல்ல மாட்டேங்க. ஒரு சம்பவத்தை சொல்வதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். முன்னாடி பைசா இல்லாத நேரத்துல ஒரு காந்தத்தை எடுத்துட்டு எங்க போகும் சொன்னா, அந்த தண்ணி கிடக்கிற இடத்துல எல்லாம் போய் அந்த காந்தத்தை கயிறுல கட்டி என்ன செய்ய அதுக்கு உள்ள போட்டுருவோம். போட்ட உடனே பாத்தீங்கன்னாக்க அங்க இருக்கிற இரும்பு, அங்க இருக்கிற குண்டூசி எல்லாம் எதுல வரும்? காந்தத்துல வந்துடும். அது நிக்கிற பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது எப்படி அந்த தண்ணிக்குள்ளாக இருந்தது, எப்படி அந்த காந்தத்துக்குள்ள சரமாரியா ஒட்டி அது நிற்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவிதத்தில் இருக்கிற நாம் தேவனோடு கூட நிற்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சத்திய வசனத்தின்படி நிற்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிருங்க. இன்னைக்கு உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஒருவேளை ஸ்கேன் ரிப்போர்ட் உங்க வீட்டில் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் டோட்டலா சேஞ்ச் ஆக போகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தின் நாளாய் அவர் மாற்றி விட்டார். நீங்க போய் சொல்ல பலிபீடத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் வீட்டில் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் நிற்க வேண்டும், கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும், சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தண்ணீரிலே கடக்கும் பொழுது உங்க கூட வருகிறவர் கர்த்தர். ஆறுகளை கடக்கும் பொழுது உங்க கூட வருகிறவர் கர்த்தர். உங்கள் நெருக்கத்தை மாற்றுகிறவரும் உங்களை கனப்படுத்துகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் உங்க கூட வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் தெளிவாக உங்களோடு பேச முடியும். தேவனாய் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாதபடிக்கு இன்றைக்கு அவருக்காய் நிற்கிற உங்களை இந்த 2021 உங்களை தேசத்தில் கர்த்தர் கனப்படுத்துவார், அழைக்கிறதுக்குள்ளே வைப்பார். உங்க கிறிஸ்தவ ஜீவிதத்திலே நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். ஆமென் சொல்லிருங்க. வீட்டுல ஒரு பொருளும் இல்லை, ஆனா தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒரு குடும்பம் இங்கே உண்டு. வீட்டுல ஒரு காசும் இல்லை, ஆனா தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒரு குடும்பம் இங்கே உண்டு. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பாதத்தில் நிற்கிற ஒண்ணு இந்த வருஷம் கனப்படுத்துவேன். என் பாதத்தில் நிற்கிற குடும்பத்தை நான் கனப்படுத்துவேன். என் பாதத்தில் இருக்கிற என் ஜனத்தை நான் மேம்படுத்துவேன். ஆண்டவருக்காக நிற்கிற எந்த மனிதரையும் தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். வருகிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், வருகிற காற்றையும் கடலையும் பார்க்க வேண்டாம், வருகிற புயல்களை பார்க்க வேண்டாம், வருகிற புதிய கொரோனாவை பார்க்க வேண்டாம். இயேசுவை மட்டும் பார்த்தால் இயேசு உங்களுக்கு செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவர்களை நீங்கள் கைவிடப்படுவீர்கள். இந்த நாளிலிருந்து தேவனாய் கர்த்தர் இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் நிற்கிற உங்களை தேவன் கனப்படுத்தப்படுகிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, தேவனுடைய பலத்தினால நிற்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய பலத்தில்தான் இல்லை சொன்ன பலிபீடத்தில் நிற்க முடியாது. இல்லை சொன்ன அந்த மக்கான்ல நீங்க வந்திருக்க முடியாது. தேவன் உங்களை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன? அவருடைய பலத்தில் நிற்கிற உங்களை, அவருடைய பலத்தில் இருக்கிற உங்க குடும்பத்தை, அவருடைய பலத்தில் இருக்கிற பட்டணத்தை அவர் மேன்மையாக வைக்கும்படிதான் உங்களையும் என்னை கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:7, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அவன் எந்த ரீதியில உங்கள் குடும்பத்துக்கு நேராய் வந்தாலும் இந்த 2021 உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக நிற்க முடியாதபடி தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி அவருடைய கரத்தை நீட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக 3வது காரியத்துக்கு நேராக நான் கடந்து போகிறேன். கிறிஸ்தவ ஜீவிதத்திலே நடத்தல் என்று சொல்லலாம், நடந்தால் என்று சொல்லலாம். அடுத்ததாக வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம்
அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி வாசிக்கலாம். ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் போதும். அவர் ஒளியா இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டுமா? எப்படி நடக்கணுமா? நடத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே ஆண்டவர் ஒளியா இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடக்கிற ஒரு நல்ல ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஆமென். இருட்டுக்குள்ள எத்தனை பேர் நடப்பீங்க? ஏன் பாஸ் நாங்க இருட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி பாக்குறீங்களா? அது அல்ல. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒளியிலே நடந்தால் அது ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவிதம். ஒளியே கர்த்தர் தான். நாம ஒளியே இயேசுதான். அந்த இயேசு ஒளியா இருக்கிறபடினால் அந்த ஒளியோடு கூட இருக்கிற நீங்களும் நானும் ஒளி உள்ள ஒரு ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. இதற்கு ஏராளமான அர்த்தங்கள் இருந்தாலும் நம்ம நடக்க வேண்டிய காரியம் என்ன சொன்னால் ஆவியிலே நடத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென். நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியிலே நடக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலர் நடக்கிறத பார்த்தீங்களா? ஆவியில அழகா நடப்பாங்க. அல்லேலூயா. லெக்கும் பிரேக்கும் இல்லாம இருப்பாங்க. நிறைய பேர் ஆவியில நடக்கிறேன்னு சொல்லிட்டு லெக்கும் பிரேக்கும் இல்லாம இருப்பாங்க. லெக்கும் பிரேக்கும் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நாம் லெக்கும் பிரேக்கும் இல்லாம இருக்கக்கூடாது. லெக்கும் பிரேக்கும் இல்லைன்னு சொன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஆவியில நீங்க நடக்க வேண்டும். ஆமென். நீங்க நடக்கிற நடைய நீங்க நினைக்கலாம் நம்மளை பார்க்கறதுக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி. நான் சில நேரங்களில் யோசிக்கிற ஒரு காரியம் அதுதான். நம்ம நடந்து போனாலும் நம்ம போன் எடுத்து போனாலும் என்ன கலர் சட்டை போட்டாலும் அது அவங்களுக்கு தெரியும். நம்ம அழகா சொல்லுவாங்க தெரியுமா? ரோட்ல போனாலே சசிகுமார் உங்களை நேற்றைக்கு பார்த்தேன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாமே. நேற்றைக்கு மஞ்சள் கலர் சட்டை போட்டுருந்தீங்க பாரு. மஞ்சள் கலர் சட்டை போட்டுருந்தீங்க. ஒரு போன் எடுத்து பேசிக்கிட்டே போனீங்க. யாருக்கு பேசுறீங்க தெரியாது. இப்படிதான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அன்பா சொல்றேன். நம்ம யாருக்கு பேச அவங்களுக்கு தெரியாதானே அவங்களே ஒரு திட்டம் போட்டுருவாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆவியிலே எச்சரிக்கையாய் நடக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆவியானவருடைய ஒளிகளிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், இந்த வருஷம் 2021 உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமான ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எப்படி நடந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்னு சொன்னா நீங்க ஆவியில நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. கேரளா பகுதிக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அங்க இருக்கிற ஊழியர்களை நின்று செய்வாங்க. கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி 2 மணிக்கு அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிற அந்நிய பாஷை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீமா ரகத ரந்தன ரீமும் உடனா ரகதே ரந்தம் நிகதம். அவங்க பேசுற போல பேசுறேன். என்னுடைய பாஷையில அவங்க பேசுற போல சொல்றேன். அல்லேலூயா. அவங்க பேச 1 மணிக்கு 2 மணிக்கு பேசுவாங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்க சொன்னா அந்த மீட்டிங்ல வல்லமைகள் வெளிப்படும். பயங்கரமான கிருபை வெளிப்படும். காரணம் என்ன சொன்னால் ஆவிக்குள்ளாக ஒரு அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய குடும்பமும் ஊழியமும் தேசத்தில் உயர்த்தப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆவியிலே நடந்தவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அடுத்ததாக நடத்தல் எப்படி இருக்கணும் சொன்னால் தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. கணவனுக்கு பயப்படுறோம் பதர், என் மாமனாருக்கு பயப்படுறோம் பதர், என் மாமியாருக்கு பயப்படுறோம் பதர், என் தாய் தகப்பனுக்கு பயப்படுறோம் பதர், இதெல்லாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதீங்க. முதலாவது நீங்க தேவனுக்கு பயந்து நடந்தால் அது உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அதுக்கப்புறம் நல்ல மனைவியாய் நல்ல புருஷனாய் நல்ல மாமனாராய் நல்ல மாமியாராய் இருக்கும் பொழுது அது ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அன்பா சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்ம ஆண்டவருக்கு சரியான பயம் இல்லை. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. இன்னைக்கு மாத்திரைக்கு பயப்படுகிற அளவுக்கு தேவனுக்கு பயப்படல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டாக்டருக்கு பயப்படுகிற அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு பயம் இல்லை. ஏன் அப்படி சொன்னா மனபோன போக்கில் நடக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நானும் கிறிஸ்தவன் என்று சொல்கிற ஒரு வாழ்க்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜீவிதம் வேண்டாம். 2020 வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2021 கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவிதம், நல்ல வழி நடத்துதல், நல்ல தேவனுடைய நடத்துதலின்படி நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் பேர் சொல்லி சொன்னா மல்லியா அப்படின்னு சொன்னா மல்லியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் மல்லியா இருக்கேன்னு தெரியாது. அல்லேலூயா. நான் பேர் சொல்லி ஏதாவது சந்திரன் பேர் சொன்னா சந்திரனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா தேவனுக்கு சந்தோஷமா இருக்கிற காரியத்தை நீங்களும் நானும் செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உள்ளே உண்டு. அல்லேலூயா.
ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஆசை, பேர் சொல்லி கூப்பிட்டு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்துல ஆவியானவர் தெளிவாய் திரைப்படத்தை போல பேசி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சார். நான் எனக்குள்ள ஒரு காரியம் உள்ளுக்குள்ள ஏவப்பட்டுட்டே இருக்குது, சரஸ்வதி எத்தனை சரஸ்வதி இருக்கான்னு தெரியல அப்படின்னு. ஆனாலும் ஆவியானவர் சொல்ல ஆரம்பித்தார், இப்படிப்பட்ட அடையாளத்தோடு கூட சொல்ல ஆரம்பித்தார். சொன்னேன். அடுத்தது இன்னொரு பேரை கொண்டு சொல்ல சொன்னார். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் நியூஸ் வருகிறது, பாஸ்டருக்கு தெரிந்துதான் பேர் சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பேரை விட்டேன். அல்லேலூயா. வேண்டாம் ஆண்டவரே, இப்படி பல பிரச்சனை வருது, பேரே வேண்டாம், ஒரு சகோதரிக்கு அப்படி சொல்லி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு எதுக்கு நான் உனக்கு சொன்னா, நம்முடைய வாஞ்சைகள் எதிர்பார்ப்பு தேவனோடு கூட நடக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை நினைக்க, நம்ம ஜபாலையில் இருக்கும் பொழுது ஜபாலையெல்லாம் பூட்டி கிடக்கும் பொழுது வெளியில யார் நிக்கிறான்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி நீங்க எதுக்குதான் வந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு அற்புதம் நடந்தாச்சுன்னு சொல்லணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவ ஜீவிதத்தில் அப்படிப்பட்டவர்களை நம்ம மாற்றப்பட வேண்டும். இதை சும்மா ஒரு ஊழியம், சும்மா பைபிளை சொன்னோம், அதை சொன்னோம், ஒரு சம்பவத்தை சொன்னோம் அப்படின்னு போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு வீட்டுக்கு என்னதான் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப பிரதிஷ்டை பண்ணும் பொழுது எதுக்கு அவங்க சொன்னாங்க சொன்னா, பிரதிஷ்டை பண்ண ஒரு காலத்தை நாங்க 5:30 மணிக்கே போயிட்டு வந்த இடத்துக்கு காலத்தை போன உடனே அந்த சகோதரர் சொல்றாரு, இந்த சகோதரி எங்க வீட்டுக்கு முத வரும் பொழுது அவர் சொன்ன தீர்க்க தரிசனம், இந்த வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன, நான் போய் பாம்பு இருக்குன்னா சொல்லணும், அங்க போய் பாம்பு இருந்ததுனால பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர இது, அங்க போன அந்த பாம்பு போன 2-3 பேர் பார்த்து இருக்கிறாங்க, அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு கடைசி ஆண்டவர் ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு 7-8 வருஷமா வீடு என்ன நடக்குதுன்னு சொன்னா பூசாமலே அப்படியே இருக்குது வீடு. அந்த நேரத்துல என் ஆண்டவர் சொன்னார், ஒரு கொத்தனாரும் ஒரு கையாளும் அப்படின்னு சொல்லி, இங்க எப்படி சொல்லுவாங்க தெரியல, ஒரு கொத்தனாரும் ஒரு கையாளும், இது 2 பேரும் நீங்க வேலைக்கு விடுங்க, இந்த வீடு தன்னாலே கட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். இதே போல அந்த இடத்துல அவர்கள் விசுவாசித்தார்கள், கட்டப்பட்டது. அந்த வீடு கட்டி அந்த சகோதரன் பாதுகாச்சு முடிச்சு அடுத்தது அவங்க தம்பி வந்து ஜபிக்கும் பொழுது அவர்களுக்கும் நான் ஒரு நல்ல 2 மாடி வீடு கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அந்த வீடையும் பிரதிஷ்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, தேவனோடு கூட நீங்க நடக்கும் பொழுது தேவன் பேசுகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 3வது காரியத்திலே ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை தியானத்துக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாம். மணி ஓடிட்டே இருக்குது, சீக்கிரம் சொல்லிருங்க. வசனத்தை வாசிச்சு. ஆனபடியால் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இங்க இந்த மனுஷனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே ரோமாவிற்கு எழுதும்படி சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுலுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொன்னா, பவுல் மாம்சத்தின்படி நடக்கல, ஒரு ஆவிக்குரியவராய் நடந்தார். ஆமென் சொல்லிருங்க. பவுல் தானே பஸ் நடந்தார். 2021 நான் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த வருஷம் நீங்க பவுலை போல மாறணும். ஆமென். எல்லாரும் இயேசுவை போல மாறணும். உண்மைதான். அப்படின்னா 3 நாள் மரித்து சிலுவையில 3 நாள் அறையணும். ஆமென். இருக்கட்டும், இயேசுவை போலவும் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆனால் கிறிஸ்தவ ஜீவிதத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம், பவுலை போல பவுலுடைய வாழ்க்கை மாம்சத்தின்படி அவன் நடக்கவில்லை, ஆவியிலே அவன் நடந்தான். ஆமென். பைபிள் அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் பிரமாணத்திலிருந்து பவுல் விடுதலை பெற்றார். ஆமென். ஏன் தெரியுமா, அவன் நடத்த விதங்கள் வித்தியாசம். ஆமென். குடிகாரனை பார்த்திருப்பீங்க, குடிகாரன் நடக்கும் பொழுது ரொம்ப ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கும், ஒரு பக்கம் அடிச்சிடலான்னு தோணும். ஏன்னா நம்ம சும்மா போயிட்டே இருப்போம், அதுவும் பெண்களும் பார்க்க மாட்டாங்க, ஆண்களும் பார்க்க மாட்டாங்க, இடிச்சுட்டு போயிடுவாங்க. உங்களை யாரும் இடிக்க சொல்லல, நான் ஒண்ணு சொல்ற ஒரு காரியத்தை சொல்ல. குடிகாரர்கள் என்ன செய்வாங்க சொன்னா, அவர்களுக்கு நெக்கும் பிரேக்கும் நடந்து போவாங்க. ஆனால் இந்த பவுலோ, அவன் பாவம் செய்தவனாய் இருந்த பொழுது, அடுத்ததாய் அவன் மாறின பொழுது, அவனுடைய நடக்கையில மாம்ச கிரியை இல்லை, ஆவிக்குரிய கிரியை அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒரு கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு இந்த வருஷம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சிம்பிளா சொல்றேன், ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பிச்சிருங்க. இயேசுவோடு கூட நான் நடக்க ஆரம்பிச்சுட்டேன், இயேசுவோடு கூட நான் பேச ஆரம்பிச்சுட்டேன், இயேசுவோடு கூட நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு விட்டேன், இயேசுவோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும்.
இன்னைக்கு யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் பாப்பீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பாடி அது மில்லியன் கணக்குல போயிடுச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த மக்கான்ல இருக்கிற உங்களை மில்லியன் லெவல்ல கொண்டு போக ஆண்டவரால முடியாதா? ஆண்டவரால கொண்டு போக முடியும். ஆனா ஆண்டவரோடு கூட நீங்க நடக்க நடக்க உங்களை கொண்டுதான் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை, உங்களை கொண்டுதான் பயங்கரமான வெளிப்பாடுகளை தந்து உங்களை நடத்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பவுலை குறித்து இன்னும் சொல்றேன். நித்திய மரணத்திலிருந்து பவுல் விடுதலை பெற்றிருந்தார். ஆமென். பாருங்க, வாழ்க்கையில உண்மையா சொல்ல போனா கடைசி வரைக்கும் மரித்தாலும் பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லி நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு சொல்வதற்காக அல்ல, நம்மளுடைய நடத்ததெல்லாம் எல்லாருக்குள்ளே சாட்சிகள் எழும்ப வேண்டும். ஆமென். நம்மளை பார்க்கிறவங்க சாட்சி சொல்லணும். நம்ம பார்க்கிறவங்க ஓ இவர்களா கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு சாட்சி உள்ள ஜீவிதத்தில் நம்ம மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பவுலுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருந்தது. ஏன் தெரியுமா? அவன் நடந்த விதங்கள் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அல்லேலூயா. ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த பொழுது கிருபவரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எனக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு ஊழியர் நல்லா பயன்பட்டு கொண்டிருந்தார். அப்ப அந்த ஊழியரை பார்த்துட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே இவரை போல என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படிதான் அன்னைக்கு கேட்க முடியும். அன்னைக்கு இயேசுவை போல பயன்படுத்த கேட்க முடியாது. அப்ப அன்னைக்கு கேட்ட வார்த்தைகள், அந்த தீர்க்க தரிசன வரத்தை அவர் அவ்வளவு தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் பேர சொல்லி வெளிப்பாடோடு கூட கர்த்தர் பேசுவார். ஆமென். ஏன் தெரியுமா? ஒரு நாள் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கும் பொழுது என் பக்கத்தில் இருக்கிற சகோதரர், நான் கூட்டிட்டு போன சகோதரர் தான், அவர் காலில் ஒரு பயங்கரமான பெரிய பொண்ணு. அந்த சகோதரன் அந்த மேடையிலிருந்து இந்த ஊழியர் சொன்னார், கால இருக்கிற ஒரு பொண்ணு இப்போது இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது என்று சொல்கிறார். அந்த நிமிஷத்துல பொட்டி திறக்கிறது என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற வல்லமையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற உங்களோடு சொல்லுகிறேன், நீங்க தேவனோடு நடந்தா எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறவர்களால் நீங்கள் மாற்ற முடியும். எவ்வளவு பெரிய மிராக்களை செய்ய ஆண்டவரால் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். ஆண்டவர் கூட நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக ஓடுதல். அல்லேலூயா. 3 மணிக்கு பேச வேண்டிய செய்தி நான் 1/2 மணிக்கூர்ல பேசுறேன். லாஸ்ட் 3 மணிக்கு பேசுங்கன்னு சொல்ற கை தூக்குங்க பாப்போம். போச்சு, ஒருத்தருமே இல்லை. அல்லேலூயா. 2-3 பேர் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்லவர். கை வைத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கிற நீங்கள் ஓடணும். பைபிள் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஒரு சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். பைபிள் அருமையா சொல்லி, நமக்கு நியமித்த பாதையில் இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஓடுகிற கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ஒரு நாள் சும்மா இருக்க கூடாது. ஆமென். பைபிள் அருமையா வந்து கொண்டு ரொம்ப வாசிக்க வேண்டாம். 9 அதனுடைய 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது பந்தயத்தை பெற்றுக்கொள்ள தாகமாய் ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ஓடுகிற நம்ம பரலோகத்துக்கு பங்காளியா இருக்க வேண்டும். ஆமென். ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுகிறவங்களை குறித்து பார்த்தா தெரியும், எப்படியாயிலும் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும், பரிசு எடுக்க வேண்டும், நல்ல கிரீடத்தை வாங்க வேண்டும். உலகத்துல கிரீடத்துல அழிஞ்சு போகும், ஆனா தேவ கிரீடம் பயங்கரமாக இருக்கும். ஒரு அறிவிய சொல்லிருங்க, தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய கிரீடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தலை சில நேரத்தில் குடுகுடுன்னு ஓடுறது போல இருக்கிற ஒரு 2 பேர் இங்க இருக்கிறீங்க. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமைகள் இறங்கி வருகிறது. ஏதோ புழு ஓடுகிறதை போல உங்களுக்கு சரீரத்தில் தோண்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது சுகமாகிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஓட்டத்துக்கு தான் தேவன் உங்களை சுகமாக்குகிறார். நல்ல பலனுக்கு தான் ஆண்டவர் சுகமாக்குகிறார். இன்றைக்கு நீங்கள் எப்படி ஓட வேண்டுமா? சும்மா அல்ல, நியமித்த ஓட்டத்தில் ஓடணும். ஆமென். எந்த ஊழியத்தை தந்தார் அந்த ஊழியத்தை அழகா செய்யணும். ஆமென். ஆமென் சொல்லிருங்க. தேவ தந்த ஊழியத்தை அசட்டை பண்ணக்கூடாது. ஆமென்.
நமக்கு நியமித்த ஊழியம், நமக்கு தந்த ஊழியம், நமக்கு தந்த ஓட்டம் சரியாக இருக்கும் என்று சொன்னார். இந்த 2021 ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் தலைவிடவே செய்யாது. சிலருக்கு என்ன தெரியுமா, நான் நல்ல ஊழியம் செய்யணும், ஆனா ஊழியத்துக்கு கூப்பிட்டா வர மாட்டாங்க. நல்ல ஊழியம் செய்யணும் வாஞ்சியா இருப்பாங்க, ஆனா கூப்பிட்ட நேரத்தில் பிரதர் இன்னைக்கு எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வர வேண்டி இருக்கிறது, இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வர வேண்டி இருக்கிறது, இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய விருந்தாளியை பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி ஓடி விடுவார்கள். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லுகிற காரியம், நல்ல ஓட்டத்துக்காக நியமித்த உங்க அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஊழியம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை நீங்க சரியா ஓடினா நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்க பட்டணத்துக்கும் ஆசீர்வாதம். நியமித்த ஓட்டத்தில் ஓடுங்க. ஆமென். இந்த பைபிள் அருமையாக சொல்கிறது, பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருக்க வேண்டும். ஆமென். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டுமா? எல்லாவற்றிலும். ஆமென். அல்லேலூயா. முடிக்க போற இன்னும் 2 தலைப்பு உண்டு. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக சொல்லுகிறேன், நீங்கள் நடக்க வேண்டிய வழி நல்ல ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்ல ஓட்டத்தை ஓடுவீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாகும். ஒன்று, உங்க கிறிஸ்தவ ஜீவிதத்தில் நீங்க உட்கார்ந்து தேவ பாதத்திலே காத்திருங்க. இரண்டாவதாக தேவனுடைய சமூகத்திலே நில்லுங்கள். உங்க வாழ்க்கையில நல்ல ஜீவிதத்துக்காக நீங்க நிற்பீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். மூணாவதாக நீங்க நடக்கணும். ஆமென். உங்க வாழ்க்கையில நல்ல ஜீவிதத்துக்காக நீங்க நடக்க வேண்டும். நாலாவதாக ஓடணும். ஆமென். எப்படி ஓடணும் சொன்னா, எப்பண்டா கூட்ட முடியும், நான் ஓடுறேன்னு சொல்லி ஓட்டத்துக்கு நான் சொல்லல, எப்பண்டா இந்த மீட்டிங் முடியும், நான் சாப்பிட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு இருக்கிற கூட்டத்துக்கு ஆண்டவர் அவர் வகை வைப்பது இல்லை. ஆனால் தேவனுக்காய் ஓடுகிற கூட்டத்தை ஆண்டவர் விரும்புவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு வீட்டுல சாப்பாடும் அவியலும் இருந்தது, அதுக்காகத்தான் போனேன், அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரை பாருங்க, சாப்பாடுலயும் ஒரு ரட்சிக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் நல்ல ஓட்டத்தை ஓடுகிற ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லுகிற குதித்தல். முடியும், நான் 2 நிமிஷத்தை முடிச்சிருவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க ஆள் இருக்கு. இல்ல முடிச்சிருவேன்னு சொன்னா ஆமென் சொல்லுங்க ஆள் இருக்கும். ஆமென். நல்ல ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். ஆண்டவருடைய நாம மகிமை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிற குதித்தல். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டான். ஆமென். ஒரு மனுஷனுக்கு ஒரு பயங்கர அற்புதம் நடக்கிறது. யோவானும் பேதுருவும் ஒரு அற்புதம், சப்பானிக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. அங்க அற்புதத்துல அற்புதம் பெற்றுட்டு அவன் சும்மா இருக்கல, குதித்து எழுந்தான். ஆமென். எப்பா நான் நடந்தே போறப்பா, எனக்கு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அவன் சும்மா போகல. அவன் எப்படிப்பட்டவர்களா இருந்தான் தெரியுமா? குதித்து எழுந்தான். ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு கூட ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தங்க சார்ஜர் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஓட்டத்துக்காய் ஆண்டவருக்காய் குதித்து எழுந்து வாருங்க. நிச்சயமா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். தானாகவே எழுந்து நின்றான், அவன் தானாகவே நடந்தான், தானாகவே மற்றும் ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதம் நடந்தாலும் அவன் அந்த அற்புதத்துடைய வார்த்தைகளை கேட்டு தானாக எழுந்தான். அது மட்டுமல்ல, ஒரு குழந்தையை போல குதித்தான். சஞ்சலம் இல்லாதபடிக்கு அவனுடைய சரீரத்திலே அற்புதம் நடந்தபடியினால் அவன் எழும்பினான். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு சப்பானியை நீ நிமிர்ந்து நில் என்று சொல்லி ஒரு அற்புதம் செய்யும்படியாய் அவனுடைய கால்கள் அவனுக்கு பலனடையும்படியாக வார்த்தை சொல்லும்போது அற்புதம் நடந்தது. அவன் குதித்து எழுந்தான். இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் இப்ப சொல்லும்போது நீங்க குதித்து எழுந்துருவேன் நான் நினைக்கிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜீவிதம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜீவிதத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவ ஜீவிதத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை